அவன் அழகா சொல்றான் யோபு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அவன் ஸ்டேட்மெண்ட்டே அப்படிதான். என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாய் விளங்குவேன். தேவனுடைய ரகசிய செய்தி மேல் கூடாரம் மேல் இருக்கிறது. எனக்கு குறித்து இருக்கிறதை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். என்ன சொன்ன கடைசியா? நான் இந்த உலகெல்லாம் அழிந்து போனாலும் நான் கர்த்தரையே பார்ப்பேன். நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு சோதரன் சோதித்த சுத்த பொண்ணாய் விளங்குவேன். அப்புறம் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ண முடியாத அதிசயங்களும் அவர். இதெல்லாம் எப்ப சொல்றாரு? அவரு சோதனை மத்தியில் சொல்றாரு. சோதனை வரும்போது தான் சொல்லணும், போராட்டம் வரும்போது தான் சொல்லணும், பிரச்சனை வரும்போது தான் சொல்லணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்து போன தெய்வத்தை நான் வணங்கல, இன்னும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். என்னை விடுவிக்கிற என்னோடு கூட இருக்கிறான். அப்படி சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் சந்தோஷமா சந்தோஷம். சார் இவ்வளோ நம்பிக்கையா இருக்கானே என் மேல.